இந்த தேவ ஆலயத்தில் நாள் முழுதுமாய் நான் இங்கே தான் இருக்கிறேன், தெய்வ சமூகத்தில் இருக்கிறேன். நான் காலையில் அதிகாலையில் வருவேன், ஜெபம் பண்ணுவேன். ஒரு சில நேரங்களில் வர முடியாத நாட்கள், அது ரொம்ப மிகவும் அரிதான காரியம்தான். என்றைக்காவது ஒரு நாள் அப்படியாக நான் வரும்பொழுது மிகுந்த துக்கத்தோடு தான் நான் இங்கே வருவேன். நான் அந்த சர்ச் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தோன்னு என்னை அறியாமலேயே துக்கத்தோடு அழ ஆரம்பித்து விடுவேன். என்னோடு அவர் பேசுகிறது போல நான் உணர்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்றைய நாள் முழுதுமாய் நான் இங்கே இருப்பேன், தேவ சமூகத்தில் இருப்பேன். அப்போ இங்கேருந்து நான் சாயந்தர வேலையில் ஒரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு நான் இங்கேருந்து புறப்படுவேன். புறப்படும் பொழுது ஏதோ என்னுடைய பெரிய பந்தம், ஏதோ பெரிய பாசம், ஏதோ பெரிய எனக்காக பரிதபித்து எனக்காக பேசுகிறதா எனக்கு சிநேகிதர், ரொம்ப அதிகமாய் பாசம் வைக்கிறதானவர்கள் நம்ம விட்டு பிரிந்து போகும்போது எவ்வளோ துக்கப்படுவோம், எவ்வளோ கண்ணீர் விடுவோம். அப்படியாக நான் ஒவ்வொரு நாளும் இங்கிருந்து கடந்து போகும்போது, இவரிடத்துலேருந்து நான் கடந்து போகும்போது நான் கண்ணீர் விட்டுட்டு தான் இங்கேருந்து புறப்பட்டு போவேன். நான் சொல்லுவேன், ஆண்டவரே வந்துடுறேன் இருங்க, நான் காலையில் வந்துடுறேன் இருங்க. ஆமென் சொல்லுங்கள்ல. நான் விட்டு அப்படி தான் சொல்லிட்டு போவேன், ஆண்டவரே காலையில் வந்துடுறேன் இருங்க, நான் வீட்டுக்கு போகணும், நான் காலையில் வந்துடுறேன் இருங்க. என் தேவன் தாமே ஏனோக்கோடு கூட அப்படி தான் பேசியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பகல் முழுதுமாய் ஆண்டவர் கூட இருப்பாராம், அதிகாலையில் கூட இருப்பாராம். சாயந்தரம் ஆனோடனே ஆண்டவர் சொல்லுவார் ஏனோக்கிட்ட, மகன் நான் கிளம்புறேன், நீ இப்போ உன் குடும்பத்தை போய் பாரு. ஆமென். அவருக்கு குடும்பம், குழந்தைங்க, மனைவி எல்லாம் இருந்தாங்க, சொந்தம் இருந்தது, பந்தம் இருந்தது. குழந்தைகளோடு தான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரா, சரி மகன் நீ போ வேலையை பாரு, உனக்கும் நிறைய வேலை இருக்குல்ல. அப்படியாக அவருடைய வீட்டு வேலைகளை, அவருடைய சொந்தமான காரியங்களை அவர் பார்த்துட்டே தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுதிலும் குழந்தைகளையுமாய் மனைவி குடும்பத்தோடு கூட அவர் சஞ்சரித்து வந்தார். நான் தேவ சமூகத்தில் நிச்சயமாக கொஞ்ச நாட்களாகவே நான் தேவ சமூகத்தில் மிகவும் ஒரு பாண்டிங்கோடு, ஒரு பிணைப்போடு கூட தேவாலயத்தில் நான் இருக்கிறேன். நிச்சயமாகவே அந்த பிணைப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கார் நான் நினைக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாள் முழுதுமா தேவ ஆலயத்தில் அவருடைய மகிமை, அவருடைய சமூகத்துவம், இந்த இடத்துல நான் உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு, இந்த இடத்துல சாப்பிட்டு கொண்டு, இங்கே என்ன படுத்து உறங்கி கொண்டு அவருடைய சமூகத்தில் நான் இருக்கிறதை காட்டிலும் ஒரு பெரியதான ஸ்லாக்கியத்தை நிச்சயமா என்னால் காண முடியாது. கர்த்தருடைய பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே என்னோடு கூட இருந்து எத்தனையோன நிகழ்வுகள், எத்தனையோன காரியங்கள் இருந்தாலும் கூட தகப்பன் என்னோடு கூட இருந்து யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் பிரியமானவர்களே. ஏதோ வருகிறது போகிறதுமா இருக்காதீங்க, ஏதோ வருகிறது போகிறதுமா இருக்காது. நானும் அப்படிதான் இருந்தேன் ஆரம்ப நாட்கள்ல. ஏதோ தேவ சமூகத்தில் வந்துட்டோம், ஏதோ ஆசாரியம் அவருடைய மகனா இருக்கிறோம், இது சபை நடத்தணுமே என்பதற்காக தான், வேற வழி இல்லாம தான் நடத்த வந்தேன். ஆனா நான் வந்தேன், அவர் என்னை விடுகிறதாக இல்லை. கையை தட்டி உற்சாகமா, நான் அப்படிதான் நான் வந்தேன். ஆனா அவர் என்னை விடல, அவர் என்னை உறுதியாய் பிடித்து கொண்டு இருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான புத்திர சுகார பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அப்பாவுக்கு எனக்கு எனக்கு என்ன வேண்டும் எனக்கு அப்பாவுக்கு தெரியும். கையை மேல தூக்கி, கையெல்லாம் மேல தூக்கி, எங்க அப்பாவுக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. என்னுடைய பரிதாப நிலைமை, என்னுடைய சிச்சுவேஷனை என் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என் சிச்சுவேஷனை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். என் நிலைமை மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, என் நிலைமை மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா என் ஆண்டவருக்கு நிச்சயமாகவே தெரியும். என்னுடைய நிலைமை என் மனுஷனுக்கு பக்கத்துல இருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா என் ஆண்டவருக்கு தெரியும். நீ கடத்துல இருக்கிறியா, வீட்டுல அரிசி இருக்கா, வீட்டுல மளிகை பொருள் இருக்கா, வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்கா, இதோ நீ உன் நிதி நிலைமையில இருக்கிற
இருக்கிறியா, கடத்துல இருக்கிறியா, பிரச்சனை இருக்கிறியா, உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கா, உங்க பசங்களுக்கு உனக்கு பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு அழகா மூடி மறைச்சிட்டு பாலிஷா போவீங்க. ஆனா என் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு சின்ன சின்ன நூக் அண்ட் கார்னர், உன்னுடைய சிச்சுவேஷன், உன்னுடைய பரிதாபமான நிலைமையை என் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்க. கையை தட்டி அப்படியான ஆண்டவர், அப்படியான தகப்பனை நம்ம பெற்று இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவர் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. அதுதான் ஆண்டவர் பேசுறாரு. அந்த பிள்ளைகளுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து ஒரு மனுஷனே அவருக்கு பணத்தை கொடுக்கிறேன்னு சொன்னா, உன் பரிதாபமான நிலைமை, உன் சிச்சுவேஷனை பார்த்துட்டு நான் இறங்காமல் இருப்பேனோ? அவர் நல்ல சமாரியனாக இருக்கிறவர். மற்றவர்களாம் கடந்து போனாலும் சரி, கையை மேல தூக்குறாமன்னு சொல்லுங்களேன். மற்றவர்களாம் கடந்து போனாங்க, லேவியனும் கடந்து போனான், ஆசாரியனும் கடந்து போனான். நல்ல சமான இயேசு கிறிஸ்து அந்த பரிதாபத்தை பார்த்தார். அவன் காயப்பட்டு இருக்கிறதை பார்த்தார். அவன் பார்த்த உடனே இவருக்கு அவன் சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது இவனுக்கு அவர் சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, ரத்த சம்பந்தம் இல்ல. ஆனால் பார்த்த உடனே இப்படி அடிபட்டு குற்றுராய் கிடக்கிறானே, இவனை பார்த்து விட்டு நான் எப்படி மன நிம்மதியோடு போக முடியும், எப்படி சந்தோஷமாய் போக முடியும்? பார்த்தார். அவன் காயத்தை ஆற்றினார். கையை தட்டி உற்சாகமா, எண்ணெயை கொண்டு திராட்சை ரசத்தை கொண்டு கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. உன்னுடைய நிலைமை பரிதாபத்திற்குரியதான் நிலைமையா இருக்கிறதா? பரிதபிக்கப்பட்ட நிலைமையா இருக்கிறதா? உன் சிச்சுவேஷன் ரொம்ப கேவலமா இருக்கா? கேட்பாரிட்டு இருக்கா? ரொம்ப அசிங்கமா இருக்கா? ரொம்ப கேவலமா இருக்கா? உன்னை நிந்திக்கிறாங்களா? உன்னை அவமானப்படுத்துறாங்களா? தகப்பனே, இதோ நான் சொல்லுவேன், என்னை அப்படியாக நிந்தித்தார்கள், என்னை அப்படியே அவமானப்படுத்தினாங்க, என்னை அசிங்கமா பேசுறாங்க, என்னை வெட்கப்படுத்தினாங்க, என்னை நிர்வாணப்படுத்தினாங்க. நான் தகப்பனிடத்துல வந்தேன், தேவ சமூகத்துல வந்தேன், இங்க தேவாலயத்துல கண்ணீரை விட்டேன். என்னோடு இருக்கிறவர், யோசேப்போடு இருந்த தேவன் இந்த நிமிஷம் வரையும் என்னை நிர்வாணப்படுத்தல, என்னை வெட்கப்படுத்தல என்று சொல்லி கையை தட்டி நான் சொல்லுவேன், என்னை அவர் நிர்வாணப்படுத்தல. மனுஷனை நிர்வாணப்படுத்தினா, மனுஷனை வெட்கப்படுத்தினா, என்னை அசிங்கப்படுத்தினா மனுஷன். ஆனா என் தேவன் ஒருபோதும் அசிங்கப்படுத்தல. அவர் மாறல. எப்போதும் என்னோடு கூட இருந்து இந்த நிமிஷம் வரை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு கர்த்தர் பிரியமானவர்களே, நான் முழு விசுவாசமா தேவ சமூகத்தில் நான் சாட்சியாக நான் இருக்கிறேன். வெட்கப்படுத்தி இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாங்க, உங்களை எல்லாரும் துச்சமா நினைச்சிருக்கலாங்க. ஆனா என் தேவன் மாத்திரம் ஒருபோது உங்களை துச்சமா நினைக்கலங்க. என் சொந்தங்கள் என்னை கைவிட்டாங்க, என் பந்தங்கள் என்னை கைவிட்டாங்க, உற்றார் உறவினர்கள் எல்லாம் என்னை கைவிட்டார்கள். என்னை கைவிடாத ஒரே ஒரு தெய்வம் என் அப்பா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்ததுதான். நான் அவரை பிடிச்சுக்கிட்டேன். அவர் என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய முகத்தை பாருங்க. ஒரு பொழுதும் நம்ம வைக்கப்பட்டு போகிறதில்லை. Glory to God. Amen. Hallelujah. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வருவோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வருவோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல உற்சாகமா கையை தட்டி Glory to God. Amen. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். Glory to God. Amen. Hallelujah. நல்ல கையை தட்டி உற்சாகமா உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள். ஆமென். வெட்கப்பட்டு போகிறதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உற்சாகமா கையை தட்டி. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வருவோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வருவோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வருவோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வருவோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் நீர் எவரையும் சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்றும் நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் கரவை தட்டி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் சொல்லி பாருங்க வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் மேல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் மேல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கையை தட்டி உற்சாகமா. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைவிடப்படுவதில்லை. உற்சாகமா கையை தட்டி அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை.